இங்க ஒரு கல்யாண போக்கர் இன்னொரு பையன் கிட்ட சின்ன பொண்ணுங்க போட்டோவா காமிச்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். இது கமலி தானே, இது சின்ன பொண்ணாச்சுன்னு கேக்குறான். சின்ன பொண்ணா? இப்பெல்லாம் பொண்ணுங்க டக்குன்னு வளர்ந்துரும். இந்த பொண்ணா ஒரு பணக்காரருக்கு கல்யாணம் பண்ணி தர போறோம், உனக்கு இது மாதிரி பொண்ணுங்க வேணா சொல்லுன்னு சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட போட்டோவையே பாத்துட்டு இருக்கான். சரி, அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போய் அந்த பொண்ணை கேட்கலான்னு இப்ப அவங்க அப்பா கிட்ட போறா. அவங்க அப்பா கிட்ட நீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தர போறீங்களான்னு கேக்குறான். அந்த அப்பாவும் ஆமா, எனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்கு, டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு போடவே எனக்கு பெரிய டாஸ்கா இருக்கு, அதனாலதான் ஒரு வயசானவருக்கு அவளை கல்யாணம் பண்ணி தர போறேன்னு சொல்றாரு. அந்த வயசானவர் கல்யாணம் பண்ணி தரதுக்கு பதிலா நீங்க என்ன கல்யாணம் பண்ணித்தாங்க. ஏன்னா அந்த வயசானவன் போர் அடிச்சோடனே ஒண்ணுங்க பொண்ணை கொண்டுடுவான், இல்லாட்டினா வேற ஒரு இடத்துக்கு வித்துருவான். இதுவே நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணோட காலம் முழுக்க நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்றான். அந்த பொண்ணோட அம்மா என்னோட பொண்ணுக்கு வெறும் 12 வயசு தான் ஆகுது, அவ ஸ்கூல்ல கூட ரொம்ப நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லி அழறாங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பா டென்ஷன் ஆகி வாய மூடுன்னு சொல்லி அவங்களை திட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் என்னோட மாமியார் ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. நீங்க உங்க பொண்ணை பத்தி அந்த கோபால் புரோக்கர்ட்ட இனிமே பேச வேணாம், நான் பேசிக்கிறேன். இப்போ கமலி எங்க போயிருக்கான்னு கேக்குறா. அதுக்கு அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா, அப்படியே முடிச்சிட்டு பணையார் வீட்டுல வேலைக்கு போயிடுவான்னு சொல்றாங்க. இதை கேட்டது அந்த பையன் இன்னும் கொஞ்ச நாள் தானே, என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் நான் அவளை நல்லா பாத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்போ கல்யாணத்து அன்னைக்கு அந்த பொண்ணோட அப்பா அந்த பையன் வீட்டுக்கே வராரு. அந்த பையன் பதறி போய் என்ன மாமனாரு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறான். இந்த கல்யாணம் நடக்காது, ஏன்னா நம்ம ஊர்ல கேசன் ஒரு வயசானவர் இருக்காருல்ல, அவர் என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாருப்பா. உடனே அந்த மாப்பிள்ள கோவப்பட்டு என்ன இந்த நேரத்துல வந்து சொல்றீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த என்னோட இன்னொரு பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது, வேணா இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ண, அந்த பொண்ணு வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றான். சொல்லிட்டு பணத்தை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அந்த கல்யாண மாப்பிள்ள பொண்ணை தேடி போறான். அந்த வீட்டுல இருக்க பெரியவர் அவனை போட்டு அடியணி அடிச்சு உட்கார வச்சிருக்காரு. அந்த கல்யாண பையன் அந்த வயசானவர் பார்த்து உனக்கெல்லாம் அந்த வயசுல தேவையா, அவன் பொண்டாட்டி சேர்த்து 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் தேவையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு எதையுமே கேட்காம அந்த ஆளை இப்போ வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கதை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட உன் ட்ரெஸ் சரி பண்ணிக்கமான்னு சொல்றாரு. அந்த பொண்ணு பதறி எழுந்த அவ ட்ரெஸ் சரி பண்ணிக்கிறா. உங்க அப்பா ஒரு ஆளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தர போறேன்னு சொன்னா, அதனாலதான் என்னோட பொண்டாட்டியோட நகையெல்லாம் வித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட காசு கொடுத்து ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க புக்ஸ் எல்லாம் இருக்கு, இது கூட 500 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டான். நீ நாளையில இருந்து ஸ்கூல் போமா, உனக்கு பிடிச்சதெல்லாம் படி அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டது பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயி அவரை கட்டி பிடிக்கிறா. உடனே அவர் இவ்வளவு நாளா நான் ஒரு புருஷனா இருந்திருக்கேன், இப்பதான் நான் முறையா ஒரு அப்பா உணர்றேன்னு சொல்றாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வாங்குறதுக்காக கொஞ்சம் காசு வச்சிருப்பான். அந்த பணத்தை அவங்க வீட்டு வாசல் வச்சுட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுறான்.